இப்போ வாய்மேடு வாய்மேடு மழை எப்படி சார்? வாய்மேடு வியாழம் ஒரு 3 மணிலேருந்து காற்று கடுமையான காற்று சார். காற்று மழையும் லேசா வந்தது சார். அப்புறம் நின்றுட்டு இப்போ ஒரு 6 மணிலேருந்து லேசான மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். ஓ, தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம், லேசா மழை காலம் மாதிரியே இருக்கு சார். நீங்கள் சொன்னீங்க டெல்டாவுக்கு விடிய காலம் மழை வந்துடும் சொன்னீங்க சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே மாதிரி விடிய காலத்துலேருந்து ஒரு 3 மணிலேருந்து ஒரு காற்று மழை வந்தது, லேசான மழை. இப்போ ஒரு 6 மணிக்கு மேலே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சார். ஒரு மழை காலம் மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே. நம்ம 5, 6, 7, 8 நம்ம சொல்லிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாகவே. ஒரு 25 நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம் இது கடந்த மழையிலேருந்து. ஆமாம் சார், ஆமாம் சார். 5, 6, 7, 8 டெல்டாவுக்கு மழை பெய்யும் சொன்னீங்க. ஆமாம், இந்த மழை 8:30 மணி வரைக்கும் நீடிக்கும் சார். அதுக்கப்புறம் தான் விலகும். 8:30 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பழையபடி கலைஞ்சி வெயில் வந்துடும். இல்லை சார், இன்னும் 3 நாளைக்கு மழை பெய்யுமா சார்? இன்றைக்கு மாதிரி இவ்வளவு நேரம் பெய்யாது. இன்றைக்கு குளிர்ச்சி அடைஞ்சிட்டுங்கிறதுனால ரொம்ப பெய்யாது. ஆனால் இந்த மழை வரும். திரும்ப திரும்ப ஒரு மிரட்டல், லேசா தூறல் சாரல் எல்லாமே இருக்கும். மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு மாதிரி 8ஆம் தேதிக்குள்ள நாளைக்கோ இன்றைக்கோ ஒரு முறை பெய்யலாம். ஒதுக்கிய இடங்களுக்கு குறைவாக பெஞ்ச இடத்துக்கு பெய்யலாம். கடினவேலேருந்து ராமுங்க அத்தை பேரன் ஓயாம பொண்ணடிச்சல் என்கிட்ட கேட்பாப்புல சார், இந்த மாதிரி என்ன சொல்றாப்புல சார் அப்படின்னு. 3ஆம் தேதியே கடினவேல லேசான மழை பெஞ்சிட்டு சார். நீங்க சொன்னீங்களா 3ஆம் தேதியே இந்த கடலோரம் பக்கம் லேசா மழை பெய்யும் அப்படின்னு. அந்த லேசான மழை இப்போ நேற்று போனிச்சாப்புல வானிலைக்கு கேளுங்கன்னா எள்ளு தெளிக்கணும்னு சொன்னாப்புல. நீங்க உங்க வானிலைக்கு கேட்டு எள்ளு தெளிக்கல சார். நம்ம அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஒரு சில இடத்துல கூடுதலாகவும் இருக்கும். இப்போ கோடியக்கரை முனை வரைக்கும் பெய்யுது, கடலுக்குள்ளேயும் போய் பெய்யுது, மணமேல்குடி வரைக்கும் பெய்யுது. ஆமாம் சார், பரவாயில்ல பெய்யுதா சார்? ஆமாம் ஆமாம். திருச்சியில எல்லாம் இன்னும் விடலை. திருச்சி பெரம்பலூர்ல நேற்று மாலை ஆரம்பிச்ச மழை இன்னும் விடலை. சரிங்க சார். நீங்க இந்த கர்நாடகா கேரளாவில் ஆரம்பிக்கும் சொன்னீங்க இடிமலை. அது மாதிரி கரெக்டா இடிமலை தர்மபுரி, சேலம், நாமக்கல் இந்த பக்கம்லாம் ஆலங்கட்டி மழை பெய்யுன்னு சொன்னீங்க சார். நேற்றைக்கு மழை வந்து அங்கே கள்ளக்குறிச்சியெல்லாம் பெய்தது. ஆனால் அங்கேருந்து இங்கே வரல. நேற்றைய மழை வந்து இந்த திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டத்துக்கு திருச்சி, துறையூர் இந்த பக்கத்தில் தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த மழை இப்போ கடலோரம் வந்து அடைந்திருக்கு. ஏன்னா இரு காற்று இணைவு, காற்று குவிதல் என்பது டெல்டா மற்றும் திருச்சி வரைக்கும், கரூர் மாவட்டம் வரைக்கும், கரூர் மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கு இப்போ வரைக்கும். எந்த வானிலைக்கையும் சொல்லவே இல்லை சார். அதே மாதிரி கோடமழை வந்து பெய்யறது யாருனாலும் சொல்ல முடியல. நீங்க கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஓகே, தேங்க்யூ. இல்ல வானிலைக்கு பல வானிலைக்கு வர்றாருங்க. அப்படியே மழை காலத்தோட நின்று போடுறாங்க. யாருமே வானிலைக்கு மறுபடியும் வர்றதில்ல. நீங்க தான் மக்களுக்காக 365 நாளும் உழைக்கிறீங்க சார். ஆமாம், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ சொல்றீங்களே கடினல் வயல்னு, அங்கிருந்து ஒருத்தர் அன்னைக்கு ஒரு மாதிரியே பேசுறாரு. நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, பண்ணாலேன்னு பேசியிருப்பாப்புல சார் அந்த ஆள். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. அது புரிதல் எல்லாமே காரணமாக என்னோட பிரச்சனையும் இதில் எல்லாம் சொல்ல முடியல. ஆமாம் சார், இப்படியெல்லாம் 4 மணிக்கு கிளம்பி வானிலைக்கு சொல்வது ரொம்ப சிரமம் சார். அதெல்லாம் 1, 2 சொல்ல முடியல. என்னுடைய வாழ்க்கை இதிலே போய்கிட்டேன். பரவாயில்லைங்கய்யா. இப்போது மழை இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப நேரம் நீண்ட நேரம் பெய்யாது. வரும் பெய்துட்டு போயிடும். அடுத்தது மாத இறுதி வாரம் 23ஆம் தேர்தலுக்கு பிறகு இறுதி வாரம் நல்லா சார். இப்போ நல்லா மழை தூரிக்கிட்டே இருக்கு சார். தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் இதே மழை தான். பரங்கிப்பேட்டையிலேருந்து மணமேல்குடி வரைக்கும் இருக்குது. உள்ள திருச்சி, பெரம்பலூர் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்படியா சார்? ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். வணக்கம் சார். எப்படி புள்ளம்பாடி மழை? நல்ல மழை சார். எப்படி இருக்கும்? ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கம்மா பண்ணிட்டேலாம். நல்ல இடி மழை சார். காலையில் ஒரு 4 மணிலேருந்து சொன்ன தூங்கி இருந்தது சார். லேசாக பேசிக்கிட்டு இருந்தது. இல்லை நேற்றுக்கு 4 மணிக்கு நீங்கள் நைட்டு தூங்கிட்டீங்க. நைட்டு வந்த மழை நின்றுடுச்சு. அப்படியே கரூர் வரைக்கும் முன்னேறி பெஞ்சுது. 12 மணி அல்ல போயிட்டு மறுபடியும் ஒரு 2 மணிலேருந்து வந்திருக்குமே மழை. 2 மணிலேருந்து 2 மணிக்கு வரல சார். 4 மணிக்கு மேலே தான் சார் வந்தது. அப்படியா? ஆமாம், 4 மணிக்கு மேலே வந்து லேசாக தூரி சார். அப்புறம் இப்போ 5:30, 6 மணிக்கு நல்ல சரியான இடியோட பெஞ்சுது சார். இல்லை, உங்கள் இடத்த ஒதுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்க்க சுற்றி எல்லாம் பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு விடிய. திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம்லாம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. கரூர் வரைக்கும் போயிட்டு மீண்டும் திருச்சி மாவட்டத்தில் பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல உங்கள் ஊரில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கலாம். இரவாங்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் 4 மணிலேருந்து பெய்கிற மழை இன்னும் ஒரு 8 மணி வரைக்கும் நீட்டிட்டு இருக்கோம். அப்படியே இப்போ கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்து சார். இப்போ உங்களை அங்கேருந்து வெளிச்சம் கொடுக்கும். கடலோரம் வந்து 8:30 மணிக்கு விளக்கிடும். மொத்தம் 8:30, 9 மணிக்கு விளக்கும் கடலோரம். அப்படி நல்ல இடி மழை, நேரம் நல்ல இடி மழை. இல்லை எவ்வளோ சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும்? உழவு மலைக்கு மேலே இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு கம்மி. உங்களுக்கு மேற்கையும் உங்களுக்கு வடமேற்கே வடக்கு அதிகம்.
ஓகே. நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்ட எல்லையில் கொஞ்சம் அன்பில் ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவு. ஆமா சார். ஆமாம், அங்கெல்லாம் கூட, துறையூர்லாம் அதிகம். சரிங்க சார். நன்றி நன்றி. முன்னேறமா மழை தாரெல்லாம் பேசிருந்துச்சு சார். இப்ப காலையில மழை தூரிக்கிட்டு இருக்கு. கோடியக்கரை முனைய வரைக்கும் வந்துருச்சு மழை. ஓகே ஓகே. சரி சார். கடலுக்குள்ளேயும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். எப்படி சீர்காழி சுற்று வட்டாரம் திருநகரி எல்லாம் எவ்வளோ மழை இருக்கும், எப்படி இருக்கும் சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். காலைல ஒரு 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு சார். உனக்கு 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மழை இப்பதான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் விட்டுச்சு. இடி மழை. ஓ, எவ்வளோ பெஞ்சிருக்கும் உங்கள் ஏரியாவில்? நல்ல மழை சார். எவ்வளவு பெஞ்சு ஒரு 4 ஹவர்ஸ் கண்டினியூஸா மழை. கண்டினியூவாக 4 ஹவர்ஸ். ஒரு 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும். ஒரு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு மேல தான் சார் இருக்கும். ஓகே 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 ஓகே. 2 மீட்டருக்கு மேல தான் சார் இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சரிங்க சார். இது வந்து திருநகரியில் 2 சொல்கிறீங்க. நீங்கள் பக்கத்து ஊரெலாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. தெற்கே எல்லாம் காரைக்கால் ஒட்டியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஓகே ஓகே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். மழை எப்படி பெஞ்சுது? தூருது சார். தூரிக்கிட்டே இருக்கு. தேங்குற அளவுக்கு பெய்யல உங்களுக்கு? இல்ல 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 தான் தூருது. ஓகே ஓகே. அது வந்து இப்படி தான் சில இடத்துல தூரிக்கிட்டே இருக்கு. ஆனால் 8:30 மணி வரைக்கும் தூரும். இதில் வந்து உரம் போட முடியல உங்களுக்கு. போகிற பத்தாது. இன்னும் மழை இருக்கும்ல அர்த்தம். இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு இப்போ வந்து நைட்டு 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தூரிக்கிட்டே இருக்கு. வேகமாக அடிச்சு பெஞ்சிருந்துன்னா உள்ளர நிற்கும் தேங்கி. இது அப்படியே தூரிக்கிட்டே இருக்கிறதுனால குடிச்சிக்கிட்டே இருக்கு. ஆமா, இப்ப 8:30 மணி வரைக்கும் தான் இருக்குங்கிறீங்களா? ஜனங்களே 9 தான் வரும். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மழையை வச்சு நீங்கள் உரம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இன்னைக்கு நைட்டு மழை இருக்கு. எப்போதுமே பெரிய அளவில் தேங்குற அளவுக்கு உங்கள் வயலில் உறுதியாக பெய்யுமாங்கிறது சொல்ல முடியாது. இல்ல சார், இல்லையா, நான் என்ன சொல்றேன்னா, நைட்டு இருக்கிறதும் இந்த மாரி உரத்தை போட்டு இந்த மாரி தூங்கிட்டு இருந்தாலும் அந்த வேர்ல இறங்கிடும். அதாவது எந்த டைரக்ஷனில் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ சீர்காழி திருநகரில் 4 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூர்லாம் நிறைய மழை, கனமழை, மிக கனமழையெல்லாம் பெஞ்சிருக்கு பல இடத்துல. இப்போ மணமேல்குடியெல்லாம் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. யாழ்ப்பாணமும் போய் பெஞ்சிட்டு இருக்கு, கடல் தாண்டி போய். இப்போ டெல்டா மட்டும் இல்லை, உங்கள் இடத்துல கொஞ்சம் குறைவாக இருக்கு. அது கோடை மழை அப்படிதான் சார் இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெய்யாது, ஒரு இடத்துல கூடுதலாக பெய்யும். இப்போ சீர்காழியில் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு சில இடத்துல. வடக்க போக போக அதிகம். சில இடத்துல காற்று அதிகமாக இருந்ததுன்னா மழை கம்மியாக இருக்கும். எப்போதுமே கோடை மழையில் வந்து குறைந்த அழுத்தம் எங்கே அதிகமாக எங்கே இருக்கும், எங்கே 2 காற்று இணையங்கிறதுலாம் துல்லியமாக அக்யூரேட்டாக அட் ஏ டைமில் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து மழை வர்றது சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மழை மாதிரி ஆமாம் ஆமாம். அதனால ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோ வெயில் எரிச்சிட்டு இருந்துச்சு, மழை வரும்னு யாருமே நம்பலை. ஆமாம். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம்லாம் இப்போ மழை தான். இப்போ நல்ல மழை. இந்த இடத்துல உங்கள் இடத்துல தொடர்ச்சியாக தூருது. இப்படி தான் தொடர்ச்சியாக பெரும்பாலான இடங்களில் தூரிகிட்டே இருக்கு. அடித்து பெய்கிற அளவுக்கு மழை இப்போதைக்கு இல்லை. இந்த தூரி ஓய்ந்துடும், மீண்டும் இரவு வரலாம். அதுவும் உங்கள் வயலுக்கு நேராக ட்ராக்கில் இந்த இப்போ கனமழை வருமாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் 3 நாளைக்கு இருக்குது இந்த வானிலை மழை. 2 நாளைக்காவது உறுதியாக இருக்குது. இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது. ஆமாம். நம்ம ஏதாவது உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும், டெல்டாவோட கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதோட கொஞ்சம் அண்ணா இடியெல்லாம் சொன்ன போல இடியெல்லாம் நல்லா சவுண்டு, நல்லா இடியெல்லாம் கேட்டுச்சு. இல்லை இல்லை, உங்களுக்கு வந்து இந்த தூரிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகணும், உள்ளே போயிட்டே இருக்கும், தேங்காது, சொட்டு சொட்டாக போயிட்டே இருக்கும். ஆமாம், அது குடிச்சிட்டே இருக்கும், அது உள்ளே போயிட்டே இருக்கும், தேங்காது. வேகமாக அடித்து பெஞ்சால் தான் தேங்கும். அது தேங்கி நிற்கும். ஆமாம், அது போயிட்டே இருக்கும். ஒரு 8:30 மணி வரைக்கும் தூர்ந்துச்சுன்னா கூட ஓரளவு இப்போ தூரல் குறைஞ்சிருக்குமே. இப்போ தூரல் அதான் இல்லை காலையில் 4:30-5 மணிக்கு என்ன 5 மணிக்கு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணது. ஓஹோ. இடியெல்லாம் இடிச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துட்டேன். நீங்க 2 மணிக்கு அடிச்சீங்க, திரும்பி ஒரு மிஸ்கால் விட்டு அப்புறமா நீங்க எப்படி இருந்தாலும் அந்த வானிலை இதுல இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு போய் படுத்துட்டு அப்புறம் 5 மணிக்கு திருவாரூர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் திரும்பி இங்க வந்து பாக்குறப்பதான் தூர்னது. ஓகே ஓகே. 5 மணில இருந்து இன்னும் நிக்கல. அந்த தூத்தல் அப்படியே புரியுதா, அந்த தூரல் அப்படியே இருந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு இடத்துல குவிச்சு பெய்தாதான் அதிக மழை இருக்கும். இப்ப திருச்சி பெரம்பலூர்ல இருந்து மணமேல்குடி வடக்கு கடலூர் வரைக்கும் பெய்யுது. அதனால பரவலாக இருக்கிறதுனால அளவாக தான், குறைவாக தான் இருக்கும்.
நைட்டு வரும் அப்பெல்லாம் இன்னைக்கு நைட் ஆமா. வந்ததுன்னா பண்ண நீ உரத்தை போடுறேன் உரம் போடுவேன் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நைட்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூர்னாலும் ஓகே ஓகே நம்ம ஓகே. உரம் போட்டது வந்து அப்படியே நான் டச் பண்ணி இந்த பாருங்களேன் பாருங்களேன், இந்த அப்படி இருங்க, லைனில் இருங்க. இந்த பக்கம் சீர்காழிலேருந்து கூப்பிட்றாங்க, அப்படியே லைனில் இருங்க. சீர்காழி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். நமக்கு இங்க இருந்து 4 கிலோமீட்டர் மங்கை மரத்தெல்லாம் சுத்தமா மழையே இல்லைண்ணே. இருக்காது, அப்படிதான் கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். மங்கை மடத்தில் இல்லையா? மங்கை மரம் நாங்கூர்ல மழையே இல்ல, சும்மா தூரலா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. தூரிக்கிட்டே இருக்கிறது தானே, நசநசம் தூரிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தூரல் தான் எங்கே பார்த்தாலுமே இருக்குது டெல்டாவில். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதிக மழை பெய்த இடம் வந்து நேற்றைக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், துறையூர், திருச்சி வடக்கு, திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, இந்த பாடலூர், இந்த வடக்கு பகுதி, இதுதான் கொஞ்சம் அதிக மழை. பாக்கி எல்லாமே அதாவது பரவலாக பெய்யுது, ஆனால் அளவில் குறைவாக இருக்குது. ஓ சரிங்க சரி. கோடை மழை அப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு குறைஞ்ச பரப்பில் காற்று குவிச்சாதான் அதிகமாக ஒரு இடத்துல கொட்டும். மழை காலத்தில் பெய்கிற மாதிரிலாம் இது பெய்யாது. அதாவது இப்போ ஒரு இடத்துல பெய்கிற மழை கடலூர்ல இருந்து மணமேல்குடி வரைக்கும் பரவலாக பெய்யறதுனால பரவலாக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல குவிக்கிற மழை அப்படிதான் சொல்லணும். தூரலாகவே இருக்கும் 8:30 மணி வரைக்கும். ஓ சரிண்ணே சரிண்ணே. ஓகே ஓகே. சரிண்ணே, அதுதான் அவங்க டவுட் ஆயிடுச்சு. ஃபோன் அடிச்சிட்டாங்க, என்ன 3:30 மணில இருந்து மழைங்கிறீங்கிறாங்க. உங்களுக்கு 3:30லேருந்து மழை, அங்கே கம்மி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிங்கண்ணா. இல்லை இல்லை, அருகருகே வேறுபாடு இருக்கும் அந்த கோடை மழையில். ஓ சரிங்கண்ணா ஓகேண்ணா. தொடர் தூரலே உங்களுக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் வரும், ஆனால் அது தேங்காது, உள்ளே போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே புரியுது. அதான் அது வந்து மழையாக தெரியாது, தொடர்ச்சியாக தூரிட்டே இருக்கிறது. டோட்டலாக 2 சென்டிமீட்டர் இருக்கும், அது தேங்காது, உள்ளே போயிட்டே இருக்கும், குடிச்சிட்டே இருக்கும். சரிங்க நன்றி 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 நன்றி. அவங்க 3:00க்கு ஆரம்பிச்சிருக்கு. இல்லை சார், நேற்றைக்கு ஆரம்பித்த மழை பெரம்பலூர் திருச்சியில் என்ன விடலை. அப்படியா? நேற்றைக்கு மாலை ஆரம்பிச்சது திருச்சி வடக்கு, துறையூர்லாம், பெரம்பலூர்லாம். அது இப்போ காலையில் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போவும் புள்ளம்பாடி, அன்பில் இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, தூரிகிட்டே இருக்கு. இதே தூரல் தான் அப்படியே. நன்றி நன்றி சார், நன்றி. அப்போ பார்த்துக்கிட்டே நான் உரத்தை போடுறேன். நைட்டு இந்த மாதிரி பெஞ்சா கூட போடுறேன் நமக்கு ஓரளவு எடுத்து. எனக்கு ஒரு பயம் என்னன்னா, நீங்க தண்ணி இறக்கிறதா இருந்தா நீங்க உரம் போடலாம். திடீர்னு இந்த மழை ஒதுக்கிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு, கோடை மழை. அதனால என்ன பண்றது, நம்ம எல்லாமே ஏன்னா இன்னமும் இந்த 2 நாள் மழை ஆரம்பிச்சு சில இடங்கள்ல இன்னும் பெய்யாத இடமும் இருக்கு. பருத்தி இருக்கு பாருங்க, தண்ணி வச்சாச்சுன்னா 20 நாள் பின்னாடி போயிடும். ஆமாம் ஆமாம். அடுத்த மழை மாத கடைசியில் இருக்குது, 24ஆம் தேதியில இருந்து இருக்குது. அடுத்த கடைசியில் மாத கடைசி 27, 28, 29, 30 இருக்குது. அடுத்தது ஏப்ரல். டெல்டாவில் எல்லா மாவட்டத்துக்குமே இருக்குது மீண்டும். அதனால கொஞ்சம் அழைச்சி பெஞ்சிச்சுன்னா அடுத்தது போட்டு அணைச்சி விட்டோம்னா அடுத்த மழை வந்து தண்ணியை விட விடாதுயா நமக்கு. இந்த மாதிரி இதுவே இப்போ இந்த மழை ஸ்ப்ரே பண்ண மாதிரி அது அப்படியே இன்னொரு 3 இன்ச்சு அப்படியே வளர்ந்துடும். அப்படியே பருத்தி வளரும் அப்படியே சரப்புறான்னு வளரும். எள்ளு ஒரு 8 ஏக்கர் தெரிச்சிருக்கேன். வளர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து பருத்தி பூ பூக்கிறது கம்மியாயிடுமோ? இல்ல இது அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல, நமக்கு வளர்ச்சி கொடுக்கும். இன்னும் சின்னதாக தான் இருக்கு. ஓகே ஓகே. சின்னதாக தான் இருக்கு, 1 அடி 1.5 அடி தான் இருக்கு. இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு ஒரு டானிக்கு கொடுத்தது மாதிரி அது நைட்ரஜன் அடிக்கிறதுல உங்களுக்கு தெளிவா வளரும். தண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே உட்காந்துரும். நம்ம வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி வந்து திரும்பி பாக்குறது 15 மேல் மழை இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். ஓகே ஓகே. அதுதான் இப்போ வேற ஒண்ணுமே கிடையாது. மழை பெஞ்சிச்சுன்னா பருத்தி வந்து அப்படி இருக்கும் சார். ஓகே 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 ஓகே. அந்த 21ஆம் தேதி சொல்றீங்க, அணைச்ச 21 கிடையாது, மாத இறுதி வாரம், இறுதி நாட்களாக கூட கொஞ்சம் தள்ளிட்டு கூட போகலாம், 25க்கு மேலே கூட போகலாம். ஓகே ஓகே. அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அணைச்சிருவோம். நீ சொல்ற டயத்துல நம்ம அணைச்சிருவோம். அணைச்சிட்டு பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், பருத்தினா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆகியும் சப்பையும் அப்படி பிதிக்கி தரணும் தண்ணியை விட. ஓகே 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 ஓகே. சரி பாப்போம். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி.